ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்னைக்கு ஹெல்தி கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ப்ளூ பேர்டோடைய பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் பால் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் தண்ணி கூட அப்படி இல்லைனா பால் கூட இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்ததை பாலும் சர்க்கரையும் சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதில் ஊற்றிடணும். இந்த மிக்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா சீக்கிரம் அது கெட்டி ஆகிடும். பால் குடிக்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு பாலை இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக கொடுத்து சாப்பிட வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் இது நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் விடாமல் கிளறிட்டே இருங்க. அவ்வளோதான், பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சுக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இதில் புளிப்பு சுவை தரக்கூடிய ஃப்ரூட்ஸ் மட்டும் போட வேண்டாம், மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு மில்க் பேஸ்டு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.